மிஸ்டர் லேடிஸ் வியூவர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் சாந்தி கிருஷ்ணா ரகு ஃப்ரம் அஸ்வின் ஹோமியோ கிளினிக். நான் சொல்ற இந்த அறிகுறிகள் இருக்கா உங்களுக்கு, அப்ப ரொம்ப அவேரா இருங்க. உங்க யூரின் நொரையா போகுதா, யூரின் அடிக்கடி யூரின் போகுதா, காலையில எந்திரிச்சு பார்த்தா உங்க கண்ணு கீழே ஒரு அதைப்பு மாதிரி ஒரு பஃபினஸ் தெரியுதா, பார்த்தா உங்களுக்கு கை காலு வயிறு முகம் இதெல்லாம் வீக்கமா தெரியுதா, ஷார்ட்னஸ் ஆஃப் பிரீத் இருக்கா, ரொம்ப வேக வேகமா பிரீத் பண்றீங்களா, ரொம்ப சீக்கிரம் டயர்ட் ஆயிடுறீங்களா, பசியே இல்லாம இருக்கா, வாந்தி வர மாதிரியான உணர்வு இருக்கா, அடிக்கடி வாமிட் பண்றீங்களா, வெயிட் லாஸ் ஆயிட்டே போதா உடம்பு. ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க ரொம்ப அவேரா இருக்கணும். ஏன்னா இது புரோட்டீனூரியா அப்படின்னு சொல்லக்கூடிய நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம். அதாவது அளவுக்கு அதிகமான புரதம் கிட்னியை வந்து கிட்னி வந்து அப்சர்வ் பண்ணாம அதை வெளியேற்றிடுறதுனால வரக்கூடிய ஒரு நோய் தான் இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ், நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம் சொல்லக்கூடியது. இந்த நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம் வந்துச்சுன்னா ஏன் நம்ம பயப்படணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த புரதம் நமக்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். புரதம் தான் நம்மளோட மசில்ஸை வந்து பில்டப் பண்றதுக்கு உதவுது. இந்த புரதம் லேக் ஆகும்போது என்ன ஆகும்னா மசில் வேஸ்டிங் நடக்கும், நம்ம இழைச்சிக்கிட்டே போகும். அதனாலதான் யூரின்ல நுரையா வரவங்க பசி இல்லாம இருக்கு, இழைச்சிக்கிட்டே போறேன், என்ன காரணம்னே தெரியல அப்படின்னுவாங்க. அது மாதிரி நம்ம பாடியோட ஃப்ளூயிட்ஸை இது மெயின்டைன் பண்ணுது. அதனாலதான் பாடி ஃப்ளூயிட்ஸ் மெயின்டைன் ஆகாதனாலதான் காலையில எந்திரிச்சோன்னே கண்ணு கீழே பார்த்தா முதல்ல அதச்ச மாதிரி இருக்கும். இதான் முதல் சிம்டமா இருக்கும். அது மாதிரி நம்ம ஃப்ளூயிட் லாஸ் ஆகுறதுனால நைட் கிராம்ஸ் ஏற்படும். கால் பார்த்தா நைட் நேரத்துல அடிக்கடி பிடிச்சி இழுத்துக்குது, அடிக்கடி யூரின் போயிட்டே இருக்கேன் அப்படின்னாலும் நம்ம வந்து புரோட்டீனூரியா ப்ராப்ளம் இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கணும். அது மாதிரி இந்த புரோட்டீன் வந்து நம்மளோட இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு எதிராக ஃபைட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது, நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. ஸோ இதெல்லாம் பண்ற முக்கியமான வேலைகள் நம்மளோட புரதம் பண்றதுனால இது நம்ம உடம்புல இருந்து வேஸ்டா வெளியேறுது அப்படின்னா நம்ம அதுக்கு கவனம் செலுத்தணும். இந்த புரோட்டீனூரியா எதனால வருது அப்படின்னு பார்த்தோம்னா எனி கிட்னி டிசீஸ்ல வரும். இது மெயினா ஆட்டோ இம்யூன் டிசீஸ், அதாவது நம்ம செல்களே நம்மள அழிக்கிறது. நம்ம கிட்னில இருக்க செல்களே அடையாளம் தெரியாம இது நம்மளோட செல்னு தெரியாம எதிரி செல்னு நினைச்சு கிட்னியில இருக்க செல்களை அழிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ அதான் வந்து ஆட்டோ இம்யூன் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். கிளாமருலார் நெஃப்ரைட்டிஸ், அதாவது நம்மளோட வடிகட்டி, இதைதான் கிளாமருலைன்னு சொல்லுவோம், அது டேமேஜ் ஆகுறதுனால வருது. அக்யூட்டா பார்த்தோம்னா சில நேரங்கள்ல நம்ம சரியா தண்ணி குடிச்சிருக்க மாட்டோம், இன்டென்ஸ் எக்ஸசைஸ் ரொம்ப அதிகமா எக்ஸசைஸ் பண்ணியிருப்போம், உடம்பு நிறைய வேர்த்திருக்கும், டீஹைட்ரேட் ஆயிருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரங்கள்ல கூட நமக்கு புரோட்டீன் வந்து லைட்டா எலிவேட் ஆகிருக்கும், அது தன்னால சரியா போகும். ஆனா இது தொடர்ந்து இருக்குது, நீங்க டாய்லெட் போயிட்டு ஃப்ளஷ் பண்ணாலும் நிறைய இருக்கு அப்படின்னா நீங்க நிச்சயமா நான் சொல்ற இந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணி பாருங்க. யூரின் டெஸ்ட் பண்ணுங்க, அதுல மைக்ரோ அல்புமின் இருக்கா, அல்புமின் ட்ரேஸ்ன்னு வருதா, மைக்ரோ அல்புமின் இருக்கா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணிக்கோங்க. பிளட் டெஸ்ட் பண்ணுங்க. பிளட் டெஸ்ட்ல யூரியா, கிரியாட்டின், இஜிஎஃப்ஆர், புரோட்டீன், ஸோ இதெல்லாம் நார்மலா இருக்கா, இல்ல அளவுக்கு அதிகமா இருக்கா, 150 மில்லிகிராமோட அதிகமா புரதம் வெளியா இருந்துச்சுன்னா நமக்கு புரோட்டீனூரியா ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஏதாவது கிட்னில ப்ராப்ளம் இருந்து அப்ஸ்ட்ரக்ஷன் இருந்து அதனால வருதா அப்படின்றதுக்கு ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ இதெல்லாம் கூட பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு புரோட்டீனூரியா ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா நீங்க உங்களோட சால்ட் இன்டேக்கை குறைச்சிக்கணும். அதாவது உப்பு ரொம்ப கம்மியான உப்பு போட்டு சாப்பிடணும், சுகர் இன்டேக்கை குறைச்சிக்கணும், நார்சத்துள்ள காய்கறிகள் அதிகமா சாப்பிடணும். அது மாதிரி சத்தான உணவுகள், அதாவது ரொம்ப புரத சத்து நமக்கு தேவைதான், ஆனா வந்து புரோட்டீனூரியா ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா 15-20 கிராம்குள்ளாரதான் நம்ம புரோட்டீன் எடுத்துக்கணும், அதுக்கு மேல எடுத்துக்க கூடாது. அது மாதிரி ரொம்ப சுகரி உள்ள ஐட்டம்ஸ், வெள்ளை சர்க்கரை இதெல்லாம் சுத்தமா அவாய்ட் பண்ணிடணும். ஸ்மோக்கிங், ஆல்கஹால்லாம் இருந்தா அதை கம்ப்ளீட்டா குவிட் பண்ணிடணும். தேவையில்லாத மெடிசன்ஸ் வந்து நம்ம எடுத்துக்க கூடாது. ஸோ இது மாதிரி நம்ம ரெகுலரா செஞ்சுக்கிட்டு பக்க விளைவு இல்லாத ஹோமியோபதி மருந்துகள்ல இந்த புரோட்டீனூரியா ப்ராப்ளத்தை நிரந்தரமா சரி பண்ண முடியும். ஏன்னா புரோட்டீனூரியாவுக்கு பார்த்தோம்னா ஸ்டீராய்டு மெடிசன்ஸ் கொஞ்ச நாள் கொடுப்பாங்க, இம்யூனோ சப்ரசிவ் ட்ரீட்மெண்ட் தான் இருக்கு. ஸோ அதை சப்ரஸ் பண்ணும்போது அது குறையும், அப்புறம் நாளாக ஆக அந்த மெடிசனோட பவர் இன்க்ரீஸ் பண்ண வேண்டி இருக்கும். அதுக்கு பிறகு பார்த்தோம்னா யூரியா கிரியேட்டின் லீக்கேஜும் ஸ்டார்ட் ஆயிடும், இஜிஎஃப்ஆர் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வர ஆரம்பிக்கும். ஸோ முதல்ல புரோட்டீனூரியா ப்ராப்ளத்தோட வரவங்களுக்கு 1+ ட்ரேஸ்ல வருவாங்க, அப்புறம் 1+, 2+, 3+ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு அதிகரிக்கிறத பார்க்க முடியும். எங்கிட்ட வர பேஷண்ட்ல ஒரு பார்த்தோம்னா ஒரு ஃபாதர் வந்து அவங்களோட பையனை கூட்டிட்டு வந்திருந்தாரு. அந்த பையனுக்கு 25 வயசு இருக்கும். அவங்களோட பழைய போட்டோ காமிச்சாங்க, என் பையன் எப்படி இருந்தான் டாக்டர், இப்ப பாருங்க டாக்டர் எப்படி ஆயிட்டானா. அந்த பையனோட வயிறெல்லாம் வீங்கி, முகம்லாம் வெளிரி போய், முகம்லாம் வீக்கமாயி, அந்த இவங்க தான் இந்த போட்டோல இருக்க பையன் தான் அவங்க பையன் நம்ம கண்டே பிடிக்க முடியாத அளவுக்கு மாறி இருந்தாங்க. ஸோ பார்த்தோம்னா
20,000 வரைக்கும் நமக்கு புரோட்டீன் லீக்கேஜ் ஆயிருந்துச்சு. ஸோ அந்த பேஷண்ட்டுக்கு நம்ம மெடிசன்ஸ் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட வீக்கங்கள்லாம் வத்தி அந்த பழைய உருவத்தை பார்த்துட்டு அவங்க அப்பா ரொம்ப தேங்க் பண்ணாரு. ஸோ புரோட்டீன் உரியா ப்ராப்ளம்க்கு ஹோமியோபதியில எக்ஸலண்ட் ரெமடி இருக்கு. ஏன்னா நம்ம பார்த்திருக்கோம் எல்லா விதமான ஆட்டோ இம்யூன் டிசீஸும் ஹோமியோபதி மருந்துகளுக்கு கட்டுப்படும். ஹோமியோபதி மருந்துகள் ஜெனட்டிக் லெவல்ல வேலை செய்யக்கூடிய அற்புதமான மருந்துகள். ஸோ நம்மளுடைய மரபணு பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி பண்ற ஆற்றல் இருக்கு. ஸோ இம்யூனோ சப்ரசிவ் ட்ரீட்மெண்ட் இல்லாம நம்ம இம்யூனிட்டியை ரைஸ் பண்ணியே அந்த செல்களுக்கு ஆட்டோ இம்யூன் ஃபங்க்ஷனை ஆல்டர் பண்ணியிருக்கத கரெக்ட் பண்ணியே இதை நிரந்தரமா சரி பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது இந்த மாதிரி பிரச்சனையில கஷ்டப்படுறாங்க, யூரின்ல நுரையா போகுதுன்னு சொல்றாங்கன்னா மறக்காம இந்த டெஸ்ட் எடுத்து பார்க்க சொல்லுங்க. அதுல ஏதாவது பிரச்சனைகள் இருக்குன்னு தெரிஞ்சா ஹோமியோபதி மருந்துகள் ரொம்ப பக்க விளைவு இல்லாது ரொம்ப சேஃபான மருந்துகள். இது 6 மாசத்துல இருந்து 1 வருஷம் இந்த மருந்துகள் எடுக்கும்போது இந்த நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம்ல இருந்து நம்ம நிரந்தரமா குணப்படுத்த முடியும். ஸோ இதை மறக்காம நீங்க நேசிக்கிற உறவுகளுக்கும் இதனால பாதிக்கப்பட்டிருக்க உங்களுக்கு தெரிஞ்ச நட்புகளுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.